என் மருமகளை காவு கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணலாம்னு இன்னும் என்ன அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாங்க ஐயா, நாங்க வேண்டிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்னும் தப்பாலாம் வேண்டிக்காம இந்த ஊருக்கு என்ன நல்லது பண்ணணும்னு மட்டும்தான் யோசிச்சு வேண்டிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன வாய்க்கு வந்தபடி விதண்டாவாதமா எதையாவது பேசுவீங்க? இதனால பாதிக்கப்பட போறது நீங்க கிடையாதுல்ல, இந்த அப்பாவி ஊர் ஜனங்க தானே. அம்மன் கோபத்துக்கு ஆளாகி கோயில் நடைய சாத்தியாச்சு. இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் திருந்துற மாதிரி தெரியலையே. நாங்க என்ன அப்படி செஞ்சிட்டோம் கெட்டு போறதுக்கு? இங்க பாருங்க ஐயா, நேர்மையா இருக்கிறத விட இந்த உலகத்துல வேற ஒசந்தது எதுவுமே இல்லைங்க ஐயா. நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க, அந்த கோவில் நட தானா திறக்கும். அந்த மாசாணி அம்மனோட அருளாலேயே அந்த கோவில் நடைய நானே திறக்க வைப்பேன். துர்காவை வேப்பில திருவிழாவை நான் கண்டிப்பா பண்ண வைப்பேன். ஒருவேளை நான் சொன்ன இதெல்லாம் மட்டும் நடத்தி காட்டலன்னா இனிமே என் பேரு கௌரி இல்ல. ஓ, உனக்கு அவ்வளவு ஆணவம் வந்துருச்சா? சரி கௌரி, நீ சொன்ன மாதிரி அம்மன் கதவு தானா திறந்தா இந்த துர்காவே வேப்பில திருவிழாவை நடத்தட்டும். அதுல இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கோ எனக்கோ எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனா ஒண்ணு, அம்மனோட கோபத்துக்கு ஆளாகி இந்த ஊர்ல ஏதாவது பெரிய பிரளயம் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்கிற யாருமே உங்களை மன்னிக்க மாட்டாங்க. உங்க ரெண்டு பேர் பேச்சையும் கேட்கவும் மாட்டாங்க. அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயா ஐயா, என்னம்மா உனக்கு என்னம்மா ஆச்சு? ஏன் இப்படி பதறி அடிச்சு ஓடி வர்ற? ஐயா அந்த குளத்துல என்னம்மா பிரச்சனை? ஐயா குளத்துல நம்ம செவந்தி செத்து கிடக்குறா ஐயா. என்னம்மா சொல்ற? அட கடவுளே. செவந்தி